திருச்சியில் ஆம்னிபஸ் பள்ளத்தில் கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்ததில் குமரியை சேர்ந்த பெண் பலி. சென்னை கோயம்பேடு பஸ் நிலையத்திலிருந்து நேற்று மாலை மார்த்தாண்டம் நோக்கி தனியார் ஆம்னி பஸ் ஒன்று புறப்பட்டது. இதில் 2 டிரைவர்கள் 39 பயணிகள் என மொத்தம் 41 பேர் பயணம் செய்தனர். இந்த பஸ் நேற்று நள்ளிரவு திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே உள்ள யாகபுரம் என்ற இடத்தில் வந்தபோது திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த தடுப்பு கட்டையை தாண்டி அங்கிருந்த மின்கம்பத்தை உடைத்துக் கொண்டு சுமார் 15 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. பஸ் பள்ளத்தில் கவிழ்ந்த அடுத்த நொடியே தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. அப்போது எதுவும் அறியாமல் தூங்கிக் கொண்டிருந்த பயணிகள் இடிபாடுகளில் சிக்கி அலறி துடித்தனர். பின்னர் சிலர் பஸ்ஸின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு வெளியேறினர். ஆனால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பஸ்ஸிலிருந்து வெளியேற முடியாமல் தவித்தனர். பின்னர் பயணிகளின் கூச்சல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்து வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் விழித்துக் கொண்டு சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விபத்தில் சிக்கி போராடி கொண்டிருந்த பயணிகளை மீட்டனர். பஸ்ஸில் பிடித்த தீ மளமளவென என தொடர்ந்து கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருந்தது. பின்னர் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் பஸ் முழுவதும் எரிந்து எலும்பு கூடானது. பஸ் மின்கம்பத்தில் மோதிய வேகத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை நெடுவெளி பகுதியைச் சேர்ந்த புஷ்பம், வயது 62, பஸ்ஸின் டிரைவர்கள் உள்பட 12 பேர் இடைப்பாடுகளுக்கு இடையில் சிக்கி காயமடைந்தனர். பின்னர் அவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதில் புஷ்பம் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று காலை பரிதாபமாக உயிரிழந்தார்.